சீஸ் தோசை செய்ய போதும் கைஸ், பாருங்கள். மாவை மெல்லிசாக சுட்டுட்டு இப்போ லைட்டாக மேலே சட்னி போட்டு அந்த சட்னி போட்டு நல்லா இது பண்ணிட்டு மேலே சீஸ் போட்டால் சீஸ் தோசை ரைஸ் பாருங்கள். சீஸ் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சுங்கண்ணா ஃபுல்லாக போடணும் கைஸ் சீஸ் தோசை. இப்போ என்ன பண்ணணும், தோசையே திருப்பி போடணும் கைஸ். இன்னொரு மாவு ஊற்றுறேன் கைஸ். நைஸாக சுடணும் கைஸ், நைஸாக. அப்போ தான் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் தோசை வறுத்து. முதல்ல இருந்தால் தான் சீஸ் தோசை நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா எண்ணெய் சைடில் ஊற்றிட்டு இப்போது சட்னி எடுத்து மேலே அப்படியே போடணும் கைஸ். மேலே போட்டுட்டு உங்களுக்கு எந்த பகுதியில் வேணுமோ அந்த பகுதியில் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், சீஸை அப்படியே திருவி விடணும் கைஸ். சீஸு உங்களுக்கு தெரியும் கைஸ். இதுதான் கைஸ் சீஸ் தோசை. எங்களுக்கு தெரிஞ்சது ஊற்றணும். பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.